இந்த 4.5 ஆண்டு காலமாக இந்த நிலத்தில் ஊழல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சமூக சீர்கேடு என்று தமிழகம் ஒரு இருண்ட காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு அபாயகரமான சூழலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நடைபெறப்போகிற சட்டப்பேரவை தேர்தல் என்பது வெறுமனே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடக்கிற வெறும் சம்பிரதாயத்துக்கான தேர்தல் அல்ல, ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல, ஒரு தீய சக்தியை எதிர்த்து இந்த மண்ணிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த போகிற ஒரு பெரிய போர், பெரிய யுத்தம் இந்த தேர்தல். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் மக்களோடு எந்த இடத்திலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த சூழ்நிலையிலும் இந்த கேடுகட்ட பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நின்றதாக எந்த செய்தியும் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது கன்னியாகுமரியில் கடுமையான வெள்ளம், நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த வெள்ளத்திலே சிக்கி இறந்து போனார்கள். முதலமைச்சராக இருந்த அந்த தங்க தலைவன், விமான போக்குவரத்து அப்பொழுது தூத்துக்குடியிலே இல்லை, எந்த சாலை வசதிகள், துரிதமாக செல்லக்கூடிய அந்த விரைவான வசதிகள் இல்லை. இருப்பினும் தன்னுடைய சர்வ வல்லமையும் பயன்படுத்தி அரசு இயந்திரங்களை முடுக்கிவிட்டு உடனடியாக கன்னியாகுமரிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களோடு அந்த தங்க மேனி தரையில் சகதிகளோடு நின்று அந்த மக்களை பாதுகாத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி கண்டமே அழிந்து போய்விட்டது, பாதி மக்களுடைய வாழ்வு சூனியக்காடாக மாண்டிவிட்டது, லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை புதகுடியிலே சிக்கிக் கொண்டது என்று இந்த உலகம் தவித்தது சுனாமி என்ற பேரலை. அப்பொழுது ஆட்சியில் இருந்த கல்லஞ்சக்காரன் கருணாநிதி அறிக்கை விட்டுக் கொண்டிருந்தார், வசனம் பேசிக் கொண்டிருந்தார். வாய்க்கொழுப்போடு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் ஒரு பெண் துரிதமாக செல்ல முடியாது என்ற சூழ்நிலை இருந்தும் உடனடியாக துணிச்சலாக உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்களை உடனடியாக வரவழைத்து அடுத்த அரை மணி நேரத்தில் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை 1க்கு 2 முறை அந்த மக்களை சுற்றி பார்த்து அரை மணி நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு உலகம் முழுவதும் நெறியை திரட்டி அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு. ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரவு நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கொடுங்காற்று 170 கிலோமீட்டர் தொலைவில் நம்முடைய சோழ மண்டலத்தையே சுக்குநூறாக்கி போட்டது. கோடிக்கணக்கான தேக்கு மரங்கள், லட்சக்கணக்கான வாழை மரங்கள், குடிசைகள், கட்டிடங்கள், 52 விலை மதிக்க முடியாத உயிர் இந்த சோழ மண்ணிலே செத்து விழுந்தது. குடிக்க தண்ணீர் இல்லை, பாதை இல்லை, மின்சாரம் இல்லை, தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஏறத்தாழ இந்த சோழ மண்டலமே ஒரு 5-6 தொகுதிகள் இது உலகத்திலே துண்டிக்கப்பட்ட ஒரு தீவு பகுதியை போல நின்றது. ஆட்சியிலே நம்முடைய ஆரூர் அண்ணன், நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாம் கண்ணீரோடு தவித்து நின்ற போது நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று அடுத்த 2 மணி நேரத்தில் தஞ்சையிலே கால் பதித்த தலைவன் நம்முடைய ஆரூர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியாரும். எப்பொழுதெல்லாம் நமக்கு துன்பம் நேர்கிறதோ, துயரம் நேர்கிறதோ, அப்படியெல்லாம் நிகழ்கிற போது நமக்கு கை கொடுத்த அரசு, நமக்கு பாதுகாத்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. ஒரு வார காலத்துக்கு முன்பு இந்த சோழ மண்டலம் அத்தனை பயிர்களும் குறுவை சாகுபடி தண்ணீருக்குள் விழுந்த பொழுது முதலமைச்சர் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் தரையில் நின்று அந்த மக்களோடு மக்களாக நின்றிருக்கிறார். அனைவரும் கரம் கோர்த்து வெற்றிகளை குவிப்போம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை இந்த தொகுதி ஒரு எதிர்பாராத விபத்தாக சூரியன் வென்றுவிட்டது. இனி 100 ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி அதிமுகவுடைய கோட்டை என்பதை நான் நிரூபித்து காட்டுவதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயலாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.